நாகப்பூரங்கிற ஒரு அழகான கிராமத்துல செந்தூர பாட்டிங்கிறவங்க குழம்பு கடை ஒன்று வச்சிருந்தாங்க. அவங்க கருவாடு மீனுன்னு நிறைய வெரைட்டிஸான குழம்பெல்லாம் வச்சிருப்பாங்க. செந்தூரம்மா, எனக்கு மீன் குழம்பு கொடுத்துருங்கம்மா. உங்க மீன் குழம்புக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் எப்போ வந்தாலும் மீன் குழம்பு மட்டுமே வாங்குறேன். அடி போடியே, செந்தூரம்மாட்ட எப்பவுமே மட்டன் குழம்பு தான் நல்லா இருக்கும். அவங்க வைக்கிற மட்டன் குழம்புக்கு ஈடு என எதுவுமே இருக்காது. குழம்பு ஒன்று 50 ரூபாவா இருந்தாலும் நல்ல தரமா இருக்குதே. அடடடா, இங்கே என்ன போட்டியாக வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு தேவையான குழம்ப வாங்கிட்டு போங்க கண்ணுங்களா. உங்கள் வீட்டில் குழந்தைங்களா எவ்வளோ பசியோடு இருக்காங்களோ வாங்கிட்டு போங்கம்மா. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் செந்தூர பாட்டிட்டு 50 ரூபாவா இருந்தாலும் குழம்புகளை வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க கைப்பக்குவம் அப்படி. இதே கிராமத்தில் இருக்க ஒருத்தன் எப்பவுமே டான் வந்து பாட்டியோட குழம்ப வாங்கிட்டு போயிடுவான். அடடே ஏப்பா, இன்னைக்கு குழம்பு வாங்க வந்துட்டியா? நீ ஒருத்தவன் தான் நாள் தவறாமல் வந்து என்கிட்ட குழம்பு வாங்கிட்டு போற. பாட்டியோட குழம்பு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமாம் பாட்டி, உங்கள் குழம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் சாதத்தில் அந்த குழம்பு இல்லைன்னா எனக்கு வெறுத்து போயிடுது அந்த சாதமே. அதனால தான் தினமும் வந்துடுவேன். சரி, எனக்கு இன்னைக்கு மட்டன் குழம்பு கொடுங்க. நீ தினமும் வர ரெகுலர் கஸ்டமர்னால பாட்டி உனக்கு மட்டன் குழம்பு மீன் குழம்பு சேர்த்து வச்சு விட போகிறேன். என்ன? இப்படி பாட்டியோட குழம்புலாம் டான்னு மத்தியானத்துக்குள்ள எல்லாமே வித்து போயிடும். பாட்டி இதனால ரொம்ப சந்தோஷமாவும் செழுமையாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வழக்கம் போல காலையில பாட்டி குழம்பு கடைய ஆரம்பிச்சாங்க. வழக்கத்துக்கு மாறா பாட்டி இன்னைக்கு அதிகமாவே குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இன்னும் யாருமே வர்றேன்னு பார்த்தேன். நம்ம ருக்குமணி வராளே. ருக்கே ருக்கே, வாமா சீக்கிரம். எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது? இன்னைக்கு என்ன குழம்பு வாங்குறதுக்கு இவ்வளோ லேட்டாக வரவா? என்ன இருக்கு, இன்னைக்கு கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க கூட நம்ம கடைக்கு போயிட்டே வரக்கானா? நீ இப்போதான் வர, இவ்வளோ லேட்டாக வர. குழந்தைங்களாம் பசியில் இருக்காதா? சரி கொண்டா, தூக்குவலியை கொண்டா, குழம்பு ஊற்றி கொடுக்குறேன். இல்லை செந்தூரம்மா, நம்ம கிராமத்துல இன்னொருத்தர் அங்கிட்டு குழம்பு கடை போடுறாரு பார்த்துக்கங்க. அவர் கடையில் குழம்பு வெறும் 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கே நல்லா இருக்கு. நாங்கள் அங்கேயும் வாங்கிக்கிறோம் பாட்டிமா. இப்படி சொல்லவும் செந்தூர பாட்டிக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனை அடைஞ்சிருச்சு. அன்னைக்கு நாள் முழுக்கவே செந்தூர பாட்டி கடைக்கு யாருமே குழம்பு வாங்குறதுக்காக வரவே இல்லை. ஆனா வழக்கமா வர்ற இளைஞன் மட்டும் பாட்டி கடையில வழக்க போல குழம்பு வாங்குறதுக்காக வந்தான். என்ன பாட்டி, நான் வர்றப்ப கொஞ்சம் குழம்புல காலியா இருக்கும். இன்னைக்கு என்னமோ குழம்பெல்லாம் அப்படியே இருக்குது. என்னாச்சு பாட்டி? எவனோ பக்கத்துல இன்னொரு குழம்பு கடை போட்டிருக்கிறானாப்பா. வெறும் 20 ரூபாய்க்கு குழம்பெல்லாம் கொடுக்குறானா. அதனால இந்த மக்கள் எல்லாரும் போய் அங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோயோ பாட்டி, நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்குச்சே. இந்த மக்களை நம்பி தானே நீங்க இந்த கடையே போட்டுக்கிறீங்க. சே, இப்படி ஆகி போச்சேம்மா. விடுப்பா, இனிமேல் இந்த பொழப்ப நடத்தக்கூடாதுன்னு மேல கடவுள் எழுதி வச்சுட்டானா யாருனால அதை தடுக்க முடியும்? நாலேருந்து குழம்பு கடையை எடுத்துடலான் இருக்கேன். இன்னைக்கே ஒரு வியாபாரமும் ஓட காணா. நாளைக்கு எப்படி ஓடும்? 20 ரூபாய்க்கு குழம்பு கொடுக்குறான்னு எல்லாரும் அங்கே போகிறாங்க. நான் 50 ரூபாய்க்கு கொடுத்தாலும் தரமான குழம்பா தானே கொடுக்குறேன். அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேச்சா. பாட்டிமா, உங்களை ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டுமா ப்ளீஸ் பாட்டிமா. அந்த பாட்டியும் அனுமதி கொடுத்தனால அவன் ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த பாட்டியும் அங்க இருக்க குழம்புகளையும் மொத்தமா எடுத்தான். ரொம்ப நன்றி பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கடையெல்லாம் எடுக்கிற ஐடியாவை விட்டுருங்க. சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பொறுக்க போது பாருங்க. அப்படி பிறந்தா நல்லதான் கண்ணு. என் குழம்பு கடைக்கு பழைய மாதிரி எல்லா கஸ்டமரும் வந்து வாங்கணும். நிறைய கஸ்டமர் வந்தாதான் என் பொழப்பு ஓடும். ராத்திரி ஆனதுமே அந்த பாட்டியாலே எதிர்பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அந்த பாட்டி முன்னாடி கூட்டமெல்லாம் குமிஞ்சிச்சு. இத பார்த்த பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு பக்கத்து ஆச்சரியமாவும் இருந்தது. பாட்டிமா, உங்களோட வீடியோவை நான் பார்த்துட்டு தான் இந்த குழம்பு வாங்குறதுக்காகவே வந்தேன் பாத்துக்கோங்க. உங்க வீடியோல இந்த குழம்பெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. என்னது வீடியோவா? என்னை யாருமா வீடியோ எடுத்து போட்டா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பேர் என் கடை முன்னாடி வந்து நிக்கிறத பாக்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாரும் இல்ல, அந்த பையன் பேரு மனோகர்னு போட்டிருந்துச்சு. அந்த பையன் தான் இந்த வீடியோவை எடுத்து அனுப்புனா. இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போகுதே. அட உண்மையாவாப்பா? அந்த பையனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படியோ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டானே. நான் கூட காலேருந்து நான் என் கடைக்கு யாருமே வரலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன்ப்பா. பாட்டிமா, நீங்க இனிமேல் வருத்தப்படாதீங்க. உங்க கடைக்கு நிறைய பேர் இன்னும் கூட்டம் வருவாங்க பாருங்க. ஏன்னா இது எல்லா இடத்துலயும் ட்ரெண்டிங் ஆனனால எல்லாரும் உங்க கடையை தேடி வர போறாங்க. கவலைப்படாம இருங்க. குழம்பு கொடுக்குறீங்களா? இதோ இருமா, எல்லாத்துக்குமே வேணுங்கிற குழம்பா பாட்டி ஊத்தி தரேன். பாட்டி கடையில தினமும் வந்து வாங்கிட்டு போங்க. என்ன? இப்படியே அங்க வந்தவங்க எல்லாருமே குழம்புகளை வாங்கிட்டு போனாங்க. இது அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மனோகர்ங்கிற பையன் அந்த இடத்துக்கு வந்தான். என்ன பாட்டிமா, இனிமேல் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல? உங்களுக்காக தான் நான் இந்த வேலையை பண்ணே பாத்துக்கோங்க. ஆமா, உனக்கு ஏன்பா என் மேல இவ்வளவு பாசம்? அதையும் கொஞ்சம் சொன்னேன்னா நல்லா இருக்கும்.
பாட்டிமா, உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ள உள்ள வரும்போது எங்க அம்மா விட்டு நான் பிரிஞ்சுட்டேன், காணா போயிட்டேன். அப்ப நான் எங்க தேடியே அம்மா கிடைக்கல. உங்க வீட்டு முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். நீங்க தான் ஒரு நாள் முழுக்க என்னை வச்சு சாப்பாடு போட்டு என்னை பாத்துக்கிட்டீங்க பத்திரமா. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு என்னை ஒப்படைச்சிங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களை போய் மறுப்பேனா? அதுவும் நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது நான் உதவி பண்ணாம இருப்பேனா? நான் கஷ்டத்துல இருக்கும் போது நீங்க உதவி பண்ணீங்கல்ல. என்னைக்கோ நான் செஞ்ச உதவிய இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சு எனக்கு உதவி செஞ்சிருக்கேப்பா. உன் நல்ல குணம் யாருக்கு வரும்? அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம என்னைக்காவது செஞ்ச உதவி நம்மள தேடி கண்டிப்பா வரும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.